அமித்ஷாவின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை, மோடியின் தாய்மொழி சமஸ்கிருதம் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்ட பார்ப்பனர்களுக்கான எடுபிடிகள், வேலையாட்கள், சேவையாட்கள். அவர்களுக்காகத்தான் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதிகாரத்தை வென்றெடுக்க துடிக்கிறார்கள். அவர்கள் என்றால் யார்? அவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது அகில இந்திய பிராமணர் சங்கம். அது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம். இன்றைக்கு அதை இந்துக்களின் சங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது. அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஜெண்டாவில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தலைமுறையில் இருந்து தமிழ் பேசக்கூடியவர்களிடம் இந்தியை கட்டாயப்படுத்தி கற்பிப்பதன் மூலம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால், 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டை சார்ந்த அனைவருமே இந்தியை பேசவும் கற்கவும் எழுதவும் வளர்ந்து விடுவார்கள். பிறகு அவங்களுக்கு ஈஸி, ரொம்ப எளிது இந்த மக்களை ஏய்ப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, வீழ்த்துவதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு, ஆளுமை செய்வதற்கு, ஆதிக்கம் செய்வதற்கு மிக எளிது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். நாம் எல்லோரும் இந்தி தெரிந்து பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே எடுபட்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் அவர்கள் எளிதாக காலூன்றி இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே உயிர் துறந்த மொழி போராளிகளின் தியாகம் தான் காரணம். இங்க வந்து 1-2 எழுத்த டெலிபிராம்டர்ல பார்த்து தமிழை படிக்கிறார். அவர் இந்தியில எழுதி கொடுக்குறாங்க, அது டெலிபிராம்டர்ல ஓடுது, அதை பார்த்து அவர் படிக்கிறார். பாரதியார் பாடல், திருக்குறள், இதெல்லாம் நம்மளை ஏய்க்கிறதுக்காக. அவர் வணக்கம்னு சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா? அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். எவ்வளவு மாய்மால வித்தைகளை இந்த மக்களிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்காது, அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணாமலை சொல்றார், அறிவாலயத்தில் வந்து செங்கல் தான் உருவ போகிறாராம். அந்த வரலாறு அவருக்கு தெரியாது. அப்பெல்லாம் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். அறிவாலயம் உருவான வரலாறு அவருக்கு தெரியாது. பேச நேரமில்லை, நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பகிரத முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேரை ஏவி விட்டாலும், பெரியாருக்கு எதிரான அரசியலை பேசினாலும் இந்த மண்ணில் உங்கள் அரசியல் ஒருபோதும் எடுபடாது. பெரியார் காலத்திலிருந்து இந்த முயற்சி நடக்கிறது, பெரியாரை வீழ்த்துகிற முயற்சி. ஆனால் அது இங்கே எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவும் அதை உணர்த்தி இருக்கிறது. இப்போ இந்தியா டுடே சர்வே சொல்லுகிறது, திமுக கூட்டணிக்கு கூடுதலாக 5% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. 3.5 ஆண்டுகால ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற நற்சான்று இந்த ரிசல்ட். ஆகவே தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்ச்சி தெரியாது, திராவிட இயக்கத்தின் வலிமை தெரியாது, திமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சிகளின் கொள்கை பிடிப்பு தெரியாது. அவர்களை எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியை இங்கே திணிக்கலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்கள் கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதை எடுத்து சொல்லி, PM ஸ்ரீ என்கிற பள்ளியை ஒருபோதும் திறக்க மாட்டோம், அடித்து சொல்லுகிறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே நவோதயா பள்ளியை கொண்டு வந்த போது இதே உறுதிப்பாட்டோடு இருந்துதான் நவோதயா பள்ளியை திறக்க மாட்டோம் என்று அறிவிப்பு செய்து இன்றைக்கு
இந்தியாவிலேயே கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டை தேடி எல்லோரும் இன்றைக்கு வருகிறார்கள். மருத்துவ கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள், தொழிற்கல்வியா தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வியிலே, கல்வி வளர்ச்சியிலே இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. எனவே இந்தி படித்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வந்திருக்கிறார்கள். இந்தி படிக்காதவர்கள் வேலை கொடுக்கிறார்கள். வரலாறு இப்படி மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த நிதியை நீங்கள் விடுவிக்க வேண்டும். கொடுக்க முடியாது என்றால் கொடுக்க வைப்போம். அந்த அளவுக்கு போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.